இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்ன பிரதீபா, ஒரு அப்பாயின்மெண்ட் கூட வாங்காம திடீர்னு வந்திருக்கீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் என்ன என் உடம்ப பாக்குறதுக்கா வந்தேன்? உங்ககிட்ட வந்தா எதுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும். ஒருவேளை வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஷான்னு நினைச்சிட்டேன். என்ன நிறைய டைம் மெசேஜ் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிறீங்க? சாரி, என்னால 3 நாளா போனை பார்க்கவே முடியல. 3 நாளா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு எனக்கு ஆப்ரேஷன், அதனால தான் என்னால் ஃபோனை பார்க்க முடியல. ஓகே, நேர்லேயே வந்துட்டீங்கல்ல, என்ன நான் எதுக்கு உங்ககிட்ட வருவேன்னு உங்களுக்கு தெரியாத ஸ்டெல்லா? புரியுது. ஆனால் இப்போ நவ் டேஸில் ஏதாவது ப்ராப்ளமா? இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ரைட்டு, நான் கெஸ் பண்ணது கரெக்டாக போச்சு. அப்போ விஜயோட குழந்தைய பற்றி தான் இந்த டாக்டர் கிட்ட பேச வந்திருக்கணும். இப்படி இருந்தாலும் உண்மையை பேசுவில்லடி. வாய் திறந்து சொல்ல தானே வேணும். வெயிட் பண்ணுறேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்கு மேலேயும் எந்த பிரச்சனையும் வந்துடாம நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். புரியும்? இல்லை, எனக்கு புரியல. நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. ஒருவேளை இதுக்கு மேலே வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ யூ டோன்ட் வரி, ஓகே? என்ன கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சு விட்றாதீங்க. என்ன ஏன்னா நவ் டேஸில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லை, வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் என்ன வந்தாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கின பணத்துக்காக விசுவாசமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். ஓகே, நான் ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா அவங்களுக்கு உண்மையாக இருந்ததான் எனக்கு பழக்கம். ஸோ இந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் இந்த உண்மை வெளியே வராது. ஓகே, நம்பிக்கையோட கிளம்புறேன். அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? சாரி பிரதீபா, அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ரொம்ப தப்பு. அதை பண்ண என் வேலையே போயிடும். ஸோ அதையும் என்னால் பண்ண முடியாது. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்னா வேறு ஹாஸ்பிட்டலில் வேலையை செய்ய முடியாதா? பிரதீபா, இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு இருக்கும். எனக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு. ஸோ வெறித்தனமாக படித்து டாக்டர் ஆகிட்டேன். நினச்ச இடத்துல போகிற இடத்துலலாம் வேலை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் டாக்டர் படிக்கலை. பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே, இந்த தெளிவு எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். ஓகே. இவங்க 2 பேருமே கூட்டு களவாணிங்கன்னு நல்லாவே புரியுது. இவங்க பேசுறத பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குதே. விஜய் குழந்தைங்களை பற்றி தான் பேசுறானுங்க. ஆனால் விஜய்க்கு 2 குழந்தை பிறந்திருக்குங்கிறது தெரியுது. ஆனால் இன்னொரு குழந்தை யாரா இருக்கும்? அதுதான் இங்க பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ ஓகே, நான் வரேன். ஐயோ, வரா. என்ன நினைச்சாலும் சரி, உன்னோட இன்னொரு குழந்தை யாருன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் தெரிய விட மாட்டேன். பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரித்து குப்பை தொட்டியில் போட தெரிஞ்ச எனக்கு அந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியாம பாதுகாக்க எனக்கு தெரியாதா? விஜய், இது வேற ட்ரைலர் தான். இனி போக போக உனக்கு அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்கும். வில வைப்பேன். அடி பாவி, அப்போ கன்ஃபார்ம் விஜய்க்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அப்போ நீதான் குழந்தைக்கு குப்பை தொட்டிட்டு போட்டியா? சீ, ஆனா குழந்தை போய் எங்க இருக்கு? அது யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. நீ இவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இங்க சொல்லலைன்னா என்ன, உங்ககிட்ட எப்படி உண்மை வாங்கணும்னு எனக்கு தெரியும். குழந்தைய மாத்தி வச்சவ தானே நீ? இருடி. ஐயோ, என்ன ஆதிரம் விஜய் வராங்க? விஜய், இங்க பாரு, எதையும் நினைக்காத. என்ன உனக்கு என்ன டவுட்டோ அதை அவங்க கிட்ட தாராளமா கேளு. உன் மனசுல இருந்து என்ன இருந்தாலும் ஓப்பனா பேசு. ஓகே, தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பொறுமையா பேசு. நீ அழுகிறத என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் வா போலாம். அப்படிதான், நல்ல மூச்சு எடுத்து விடுங்க டாக்டர். ஓ மை காட், என்ன இப்பதான் வந்து அவ பேசிட்டு போறா, அதுக்குள்ள இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. டாக்டர், எங்களை ஞாபகம் இருக்கா? உங்களை ஞாபகம் இல்லாமலா? நான் எத்தனையோ பேருக்கு டெலிவரி பார்த்துருப்பேன். ஆனாலும் சிலர் மறக்க மாட்டேன். வாங்க ஆதிரா, விஜய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்னாச்சு?
கிட்டத்தட்ட நம்ம மீட் பண்ணிக்கிட்டே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. சம் டவுட்ஸ்க்காக தான் டாக்டர். இப்போதுக்கு 1000 விஜய் வந்திருக்காங்க, இப்போதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா அப்போ ஆதிராவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் இந்த லூசு தானா? டவுட்ஸா? இப்போவா? பாப்பாலாம் பெரியாளா வளர்ந்துருப்பாளே. டாக்டர், பாப்பாவை பற்றி கிடையாது, இது எங்களுக்குள்ள இருக்க டவுட் தான். அப்போ உங்ககிட்ட கேட்கும் போதும் நீங்கள் இதே பதில் தான் சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட அதே டவுட்ஸ் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். என்ன அவ சொன்ன மாதிரியே பிரச்சனை பண்ற மாதிரி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை பிறந்தது 2 குழந்தையும் தெரிஞ்சிருச்சா? என்ன டவுட்ஸ்? இல்லை டாக்டர், என் பொண்ணுக்கு வேக்சின் நீங்கள் தானே போட்டேன். போடும்போது என் குழந்தைக்கான ரிப்போர்ட் மட்டும்தானே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் அதே டேட்டில் பிறந்த இன்னொரு குழந்தைக்கான வேக்சின் ரிப்போர்ட்டும் என் குழந்தை கூட இருக்கிற ரிப்போர்ட் கூட ஒத்து போயிருக்கு. ஓ மை காட், ஐயோ இது என்ன? டாக்டர், தயவு செஞ்சு இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ரிப்போர்ட்டை ரிசப்ஷனில் ஒப்படைச்சிருக்கேன். தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணுங்க. என்ன? அது மட்டும் இல்லை டாக்டர், உங்ககிட்ட நான் நிறைய டவுட்ஸ் நாங்கள் கேட்கணும். இந்த உலகத்தில் தாயாகிற ஒவ்வொரு பொண்ணுமே அவள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதோட ஹார்ட் பீட் கேட்கறதாகட்டும், ஸ்கேனில் பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் டாக்டர். ஆனால் எங்கள் 2 பேர் விஷயத்தில் ஏன் அப்படி ஒரு விஷயமே நடக்கல? எப்போ ஸ்கேன் எடுக்க வந்தாலும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து போட்டு அவங்களுக்கு மயக்கூசியை போட்டு மயக்க பண்ண வச்சிருவீங்க. என்ன உள்ளவே விட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்குமா? என்ன எப்பயும் நடந்ததெல்லாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க? சுத்த நான்சென்ஸா இல்லையா? நான்சென்ஸாலாம் தெரியல டாக்டர். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற கேள்வி எப்படி? நானும் எல்லாரும் மாதிரி தானே ஒரு பொண்ணு, எனக்கும் எல்லா உணர்வுமே இருக்கும்ல. அப்போ என் குழந்தைய நான் வயிற்றுல சுமந்திருக்கும் போது என்னால ஏன் எதையுமே பார்க்க முடியல? இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்லுங்க டாக்டர். மனசு நிம்மதியே இல்லை டாக்டர். வாழ்க்கையில எவ்வளவோ குழப்பம், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் தாங்கியிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால கடக்க முடியல டாக்டர். இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ரிசப்ஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன ஃபாதிரா, என்ன நீங்க சுத்த சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டீங்க. இதுக்கு மேலே இந்த டவுட்ஸ்லாமா? நீங்கள் என்னதான் ரிப்போர்ட் கொடுத்து என்கிட்ட அதை செக் பண்ண சொன்னாலும் நான் கொடுக்குற ஒரே பதில் உங்கள் குழந்தைக்கான அந்த ஒரு வேக்சின் ரிப்போர்ட் மட்டும்தான். ஒருவேளை வேற ஏதாவது மாற்றி இருந்திருக்கலாம். உங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான் டாக்டர். ஆனால் நடந்திருக்கிறது இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல டாக்டர். என்ன நீங்களுமா படிச்சிருக்கீங்க? 2 பேருமே படிச்சிருக்கீங்கல்ல. சுத்த நான்சென்ஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருமே. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தா, என் மேல சந்தேகப்படுற மாதிரி இருந்தா உங்க ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வேற ஹாஸ்பிட்டல் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். இதுக்கு மேல நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல எனக்கு பொய் சொல்றதுனால ஏதாவது கிடைக்குதா என்ன? அப்போ நிஜமாவே எதுவும் இல்லையா டாக்டர்? வேற ப்ளீஸ் கவுண்ட் ஆன். நீங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. இதுக்கு நீங்க கவுன்சிலிங் போங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். இதுக்கு மேலேயும் ரிப்போர்ட்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க மாத்தி மாத்தி குழப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் விஜய், அவங்கள கூட்டிட்டு போங்க. இங்க வேற பேஷண்ட் இருக்காங்க, நான் வரேன். டாக்டர் ஆதிரா, அல்லாத வா, வெளியே போலாம். பாருங்க டாக்டர், அல்லாத வா. ஆதிரா ப்ளீஸ், ஆதிரா அல்லாத. நான் தான் நேற்று நைட்டே சொன்னேன்ல இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. இல்ல விஜய், ஏதோ இருக்கு விஜய். என் மனசு இந்த அளவுக்கு யோசிக்காது. ஒரு விஷயத்துக்காக எங்கேயோ இடிக்குது. என்னமோ நடந்திருக்கு. என்னால முடியல விஜய். நீ எப்படிதான் விஜய் கண்டுபிடிக்கிறது? டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. நீ என்ன விஜய் பண்றது? பாரு, வாழ்க்கையில அடி மேல அடி விழுகும் போதுதான் நம்ம ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுக்கணும். நீ கவலைப்படாத, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். தைரியமா இருடா. ஒருவேளை நீ நினைக்கிறது உண்மைனா நம்மளை விட்டு போன அந்த குழந்தை கண்டிப்பா நம்ம கிட்ட வரும். அது எங்கேயும் போகாது ஆதிராமா, நம்ம கிட்டதான் இருக்கும். என்ன? கனவுதான் இதுவும்
அழாத, வீட்டுக்கு போலாமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் விஜய். சரி இரு, நான் போய் கொண்டு வரேன். ம். அதிரா, சஞ்சய், நீ நீ இங்க என்ன பண்ற? ஏய் ப்ளீஸ், ரொம்ப இமோஷனல் ஆகாத. முதல் அழுகிறது நிறுத்துனா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் கஷ்டம் எல்லாம் சீக்கிரமா தீர்ந்துச்சுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு இப்படி அழாத. உள்ள டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் தான் கேட்டேன். என்ன ஏதுன்னு என்னால உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாது. ஆனா உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் எல்லாமே உனக்கு சீக்கிரமா தீரப்போகுது. ஏன்னா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியுது. அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடுதான் உனக்கு இன்னொரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே அதை உனக்கு நான் செஞ்சிருவேன். உன்னை நான் காதலிச்சேன் அப்படிங்கிறதுக்காக உனக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நீ எனக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய பண்ணிட்ட. உனக்காக ஒரே ஒரு விஷயம், அது நல்ல விஷயமா பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ கூடி சீக்கிரத்துல உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். தயவு செஞ்சு அல்லாம தைரியமா இரு என்ன? சரி விஜய், வரேன், நான் வரேன். என்ன சரணே, பூ வச்சுட்டு ஒரு மாதிரி பாக்குற, அப்படி பாக்காத சரண், ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடா. அறிவட்ட முண்டோம், அதெல்லாம் அண்ணி பண்ண வேண்டியது. எனக்கு மாதவா கொஞ்சம் சட்டை சாத்திட்டு இருக்கீங்களா? டே சரணு, என்னடா சரணே, அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றேன்டா. ஆமா, என்னமோ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். டேய், ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவான். நீ என்ன எதுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் நைட்ங்கிற? ஏன்டா தற்குறி, நான் எத்தனை தடவை வேணாலும் கொண்டாடுவேன். அதை பத்தி நீ எதுக்கு கேட்கற? நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன இங்க கொண்டா ஸ்வீட்டை எடுத்து போற வாக்கில் வாழ்ந்துட்டு போட்டு போயிருவா. குடுறா, அதெல்லாம் முடியாது. அப்பா என்னதான் ஸ்வீட் எடுத்து வைக்க சொன்னாரு? அப்பா சொன்னாரா? ஏய் என்னடா? ஆமா, அப்பதான் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து வாங்கிருக்காரு. டே அந்த பையா பாத்தியா, இதுல இருந்து என்ன தெரியுது? அப்பாவுக்கு விக்ரம் பண்ணாலதான் உயிர். பத்தியா, அவரோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரே போய் ஸ்வீட் வாங்கிட்டு இருக்காராமா. சரி, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க? பூவை தூவி விட்டு மறு வேலை பாரு. டைம் ஆயிட்டு இருக்கு. நல்ல நேரம் போறதுக்குள்ள அவங்க இங்க உள்ள அனுப்பி வைக்கணும். ஏன்டா சொல்லிட்டு நீ சொல்றத பார்த்தா அண்ணனுக்கு டைம் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே. சரி, பிஞ்சு போயிடும். ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கடா? என்ன நீ? அதான் இனி வளர்ப்பதி வயசுக்கு வந்த என்ன வரலன்னு. என்னடா சரண் இப்படி ஆயி போச்சு? ரொம்ப பண்ணாதடா. எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? எடு, இது பூவெல்லாம் தூவி விடு. டே இல்லடா சரணே, நீ கல்யாணம் ஆனவன், நான் கல்யாணம் ஆனவன்டா. நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தெரியும்டா. அவன் எதுக்கு நிக்கிறா தற்குறி? அவட்ட ஸ்வீட்டை பிடிக்கிட்டு வெளியே இருப்ப. அவெல்லாம் சின்ன பையன், வெளியே போக சொல்லு. ஏந்துட்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தா அவள் தான் பாத்துக்கோ. என்ன நானும் ஆம்பளதான். நான் மட்டும் என்னமோ ஒண்ணு முடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நானும் ரெடி பண்ணுவேன், நான் போய் நான் அம்மா சொல்லி தருவேன். கருமண்டே ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்றதுக்கு ஏன்டா போய் அம்மாட்ட பத்து வைப்பேன்ற? ஐயோ சை. சரிடா, இந்த ரோஜா பூவை அப்படி மேல தூவி விட்டுலாம்டா. ஒரு ஹார்ட்டிங் போட்டுடலாமாடா? எதுக்கு சரணு ஹார்ட்டிங் எல்லாம்? எப்படி இருந்தாலும் அதெல்லாம் சி எரும மாடு. சின்ன பையன் வயசுல என்னடா பேசுற? ஏ சரணே, இத நான் தான் சொல்லணும். என்ன யார் இப்ப அப்பானது? நானா அப்பான? நீதான் சில பல வேலைகளை பார்த்திருக்க பத்தியா? கல்யாணம் சொன்னா நிக்கிட்டே அவன் சொன்னான்டா, கேள்றான். என்னடா சொன்ன? கல்யாணம் 10 மாசத்துல நீ அப்பா ஆயிட்டேன்னு சொன்னேன். அதை புடிச்சிட்டு அவன் ஓவரா பேசுறான். ஆமா, கல்யாணம்னா எல்லாரும் அப்பா ஆகுதானே செய்வாங்க. ஆனா நீ என்ன 10 மாசத்துல அப்பா ஆயிட்ட? டே ஆகாவலி, அவனுக்கு மட்டும் கல்யாணம் மரம்படி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோயேன். இனி யாரு அவன் கையில குழந்தை இருந்திருக்குண்டா. அவன் இப்பதான் அப்பா ஆகியிருக்கான். கொஞ்ச நேரம் பெருசாம என்ன? சரி, நீ ஸ்வீட்டை கொடுத்துட்டு நீ வெளியே போடாம இல்ல அப்பாட்டு சொல்லி தந்துடும். வெளியே போடடே. நாங்க 2 பேருக்கு இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆனவங்க. நாங்க எப்படி ரெடி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போ. நீ நின்றாலே இங்க கட்டில உடஞ்சு போயிடும். ஏன்டா மகேஷ், நீ பேசுறது பார்த்தா கட்டில உடையிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா என்ன? ஆமா, எனக்கு ஒரு வேலை பிள்ளை பத்தியா, கட்டில உடையிற மாதிரி ரெடி பண்றதுக்கு போட்டு போ. என்னடா ஒரே குசியா இருக்க? இருடி இரு. ஏன் நான் அப்படிதான் குசியா இருப்பேன், உனக்கு என்ன? டே அண்ணா பையா, நான் ஹார்ட் போடுறேன், நீ அம்பு விடு. சரியா? நான் என்ன பண்ணணும்? நீ போய் சாணி வலிச்சு கொட்டு. மூஞ்ச பாரு, ஆளு மூஞ்சி. டேய் நீ போ,
நாங்க பாத்துக்கிறோம் அது கூட. டேய் என்னடா சரணு, நீ நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எனக்கு தானடா கல்யாணம் ஆக போகுது. ஏன்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் தானே ரெடி பண்றீங்க, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறீங்க ரெண்டு பேரும். டேய் நாங்க ரெண்டு பேரும் பர்சனலா நிறைய விஷயங்கள் பேசுவோம்டா. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தெரியும். நீ வந்து இப்படிலாம் நின்னுட்டு இருந்தீங்கன்னா நாங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுடா. சி கருமம். என்ன சி கருமம்? என்ன சி கருமான்னு கேக்குற? என்ன நான் அவனு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறோமா? சாதி போ. யாருக்கு தெரியும்? அதை கூட பண்ணுவீங்கடா நீங்களா கருமம். நாங்க பண்றேனே வச்சுக்க, நீ போ. எனக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்டா. நடக்கும்போது என் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை நான் தாண்டா டெக்கரேட் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. கட்டில் மட்டும் நான் ரெடி பண்ணி தரேன். எதுக்கு உடச்சு விட்டு போகவா? இல்ல அண்ணன் ரெடி பண்ணா அது நல்லா இருக்கும். என்ன மூஞ்ச பாரு. டேய் எருமை, ஏன்டா அவனை துரத்தி விட்ட? அதெல்லாம் உனக்கு புரியாது சரணே. எதுக்கு துரத்தி விட்டுன்னு எனக்கு தான் தெரியும். என்னடா நீ ஆளு ஒரு மார்க்கமா இருக்கியே. ஒண்ணும் இல்ல சரணே. சரி உன்கிட்ட சொல்றதுனால என்ன, நான் ஒன்னும் அப்படி குறைஞ்செல்லாம் ஒன்னும் நின்று போறது கிடையாது. நீயாவது சில பல வேலைகளை பார்த்துட்டு அப்பாவாவது ஆயிட்ட. நான் நான் அதெல்லாம் இன்னும் ஒண்ணுமே அதனால எனக்கு கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ல தூவி விட்டு நானும். சீ ஆளை பாரு. என்னச்சி? பாத்தியா தெரியுடாடே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் சொல்லி கொடுத்தவனே நான் தான். என்னை பத்தி சீட்டில வச்சுக்கிறேன்டாடே. ஒரு நாள் மூடிட்டு ரெடி பண்ணு. கூட்டிட்டு போன்ட்டில அவ்வளவுதான்டா. இனி உனக்கு எனக்கு எந்த பேச்சுமே கிடையாது. மூட்டு போ. டேய் ஏன்டா கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? பூவை தூடா. அங்க வேற என் பொண்டாட்டி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. அருணே என்ன என்ன மண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எனக்கு புரியல. என் மண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா, அதுல ஒரு நியாயம் இருக்குடா. நீ எதுக்குடா சருனே சொல்றா? எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு கை கால்லாம் அமைக்க விடுவேன், அப்படின்னாதான் தூங்குவா. இல்லைன்னா கை கால் வலிக்கும்னு சொல்லுவா. ஓ அப்படிங்களா? சரிங்கண்ணா. சரி வாங்க பூவை டெக்கரேட் பண்ணலாங்க. அப்பா என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒரே வெக்கமா இருக்குப்பா. என்னது வெக்கமா இருக்கா? அடே ஆஹா வெக்கமா இருக்கு கட்டிலுக்கடியில. அப்ப சும்மா இருங்கப்பா. அதவே சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே தெரியாம தாப்பா பண்ண. அது சாரிப்பா. தம்பிங்க எல்லாம் சேர்ந்து பண்ணவும் நானும் அப்படிப்பா. நீ அப்பா மாதிரின்னு அப்பாக்கு தெரியும்டா விக்ரம். அப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் பேசிக்கலி ரொம்ப 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 குட் பாய்ப்பா. ஆஹா அப்புறம் விஜயும் மாதவனும் ஒரு ரகம், மகேஷும் சரணும் ஒரு ரகம், நீ வேற ஒரு ரகம்டா. அது அப்பாக்கு தான் தெரியும். அப்பா என்னப்பா போங்கப்பா. உங்க கூட நான் டூ விட்டுருவேன். அப்ப இது என்னப்பா கையில பார்த்தா தெரியல பர்ஃபியூம்டா. அப்ப நான் அதெல்லாம் போட்டப்பா. எனக்கு வேணும்ப்பா. போட்டினா ஸ்மெல் வரணும்டா. என்ன போட்டு நீ இந்தா இத போடு. பர்ஃபியூம்லாம் போட்டு அப்படியே சும்மா ஸ்மெல் தூக்கலா இருக்கணும்டா. அப்பா வெக்கமா இருக்குப்பா இதெல்லாம். வேணாம்ப்பா. அட போடிடா. ஆளை பாரு இப்பதான் வெக்கப்பட்டு இருக்கான். பா போடு பர்ஃபியூம் போடு. அப்பா இப்ப எப்படி மணக்குது? அப்ப என்னப்பா எல்லாருக்கும் இப்படி ஒரு சீன் நடந்துச்சுல, எனக்கு மட்டும் எப்ப விழுந்து கவனிக்கிறீங்க? ஏய் அவனுக்குலாம் விவரமானவங்கடா. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ எப்படின்னு அப்பாக்கு தானே தெரியும். அப்பா சும்மா இருங்கப்பா. வெக்கமா இருக்குப்பா. வெக்கெல்லாம் படாத. சீக்கிரமா அடுத்த வருஷத்துலயே ஒரு பேரனோ பேத்திக்கோ ரெடி பண்ணிரு. நான் எப்படிப்பா ரெடி பண்றது? ஏய் நீதான்டா ரெடி பண்ணணும். பின்ன யாரா ரெடி பண்ணுவா? அப்படியா? இல்லப்பா ஒரு மாதிரி வெக்கம் சை. சரி ஓகேப்பா. அது ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கும். என்ன கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் உனக்கு பயம் பதட்டமா? சரி விட யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்கும் போது அப்படிதான் உதறு. என்ன எனக்கு என்ன உதறு தெரியுமா? இத்தனைக்கு நான் உங்க அம்மா லவ் பண்ணேன்டா. பாத்தீங்களா, லவ் பண்ண உங்களுக்கு இந்த உதறுனா. நான் அரேஞ்ச் மேரேஜ்ப்பா. இப்பதான்ப்பா லவ் பண்றப்ப எனக்கு எப்படிப்பா இருக்கும்? ஆஹா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தானே? ஆமாப்பா. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு நம்ம குடும்பத்துக்கே தெரியும். போங்கப்பா. ஒரே வெக்கமா இருக்கு. போதும்டா போதும், ரொம்ப வெக்கப்படாது. சரி உன் தம்பிங்களை கூப்பிடுறேன். அவனுக்கு வந்து உன்னை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல விட்டுட்டு வருவானுங்க. என்ன போங்கப்பா. முதல்ல போய் அவனுங்களை வர சொல்லுங்கப்பா. ஒரே வெக்கமா இருக்குப்பா. ஏய்
பாக்குறீங்க? ஒண்ணு இல்லக்கா, நீ ரொம்ப புதுசா தெரியறாதா? பிச்சிடுவேன். ஆள பாரு. போங்கடி. அத்தை, அம்மா என்ன எங்க ஆதிரக்கவ காணோம்? ஏன் அவ இருந்தா உன்னை இவளுக்கெல்லாம் கலாய்க்கிறத தடுத்து நிறுத்தி வைப்பான்னு தானே? அவளே பயங்கரமா கலாய்ப்பா. அவளுக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொன்னா, அதனால மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? வேணா கசாயம் வச்சு கொடுங்க அத்தை. ஓ கசாயம் வச்சு கொடுக்கறமா? சரி ஓகே. அப்புறம் அப்புறம் நீ சும்மா இருங்கடி, நான் உங்களுக்கு அக்கா. இங்க பாரு, நீ அம்மா ஆயிட்ட, நீனா அப்படி பேசலாமா? அனிதா, வெக்கலாம் பட தெரியுமா என்ன? ஏமா நானும் பொண்ணு தானே, எனக்கும் வெக்கலாம் வராதா? இல்லடி, இன்னைக்கு தாண்டி வெக்கப்பட்டு பாக்குறேன். வேக்கப்பட்டதெல்லாம் போதும், நல்லா காதுல வாங்கிக்க. மாமியார் சொல்றேன் என்ன, உனக்கு 6 பிள்ளை பெற்றிருக்கேன். ஆமாமா, 6 பிள்ளை பெற்றிருக்காங்க, நல்லா காதுல வாங்கிக்கோ. அடியே வாய மூடி, ஆள பாரு. அதாவது இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீங்க என்னன்னு தெரியல. அதாவது இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இனிலிருந்து உங்க வாழ்க்கையை தொடங்குங்க என்ன. இனி 10 மாசத்துல அனிதா மாதிரி குட்டி தேவதை வேணும் என்ன. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ள மாதிரி குட்டி ராஜகுமாரன் வேணும். அதெல்லாம் முடியாது. அனிதாக்கா மாதிரி ஒரு குட்டி ராஜகுமாரியும் விக்ரம் மாமா மாதிரி ஒரு குட்டி ராஜகுமாரனும் வேணும். அதெல்லாம் முடியாது. அனிதாக்கா மாதிரி 2 ராஜகுமாரியும் விக்ரம் மாமா மாதிரி 3 ராஜகுமாரனும் வேணும். போதுமா லிஸ்ட்? எப்போ என்னது இதெல்லாம்? ஆமா, அக்காவோட குழந்தை எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? ஆமாமா, பொக்கிஷம். ஆள பாரு. சரி அம்மா, அத்தை 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன. எங்கள் 2 பேர்த்தோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை புத்தம் புதுசாக தொடங்க போகிறீங்க. நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்குங்க என்ன. அப்படியே விட்டுருந்துருக்கலாம், ஆனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு துரதிஷ்டமான நினைவுகள். அதை எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து குறிச்சோம். இனிமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் என்ன. மறந்துடாத என்ன. எல்லாத்தையும் 2-2 பூரி அடி 2-2 கேட்குறேன். ஆள பாரு. சரி அப்புறம் அக்கா, நான் நிறைய விஷயம் சொல்லி தரவா? போடி அக்காவை மாசமாயிட்டாக்கா. அதுக்குன்னு போங்கடி. இரவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தை கட்டிவை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு என் ஈழ. ஐயோ அம்மா, இவங்களாம் இங்க என்ன பண்றாங்க? போச்சா? என்ன கொழுந்தனாரே, பாட்டெல்லாம் ஒரு திண்டுசா இருக்கு. டேய், என்ன கையில பூ, பாட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்ன? அதாவதுமா, அதாவது இது வந்து நான் இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? எம்மா தங்கச்சி, என்ன உங்க வீட்டுக்கார கையில பூவும் பாட்டு சரியில்லையே. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கும் ஓஹோவா? நீ மூடி. சீ, மானத்தை வாங்கிட்டான். என்ன கொழுந்தனாரே? அது வந்து ஒண்ணு இல்லைங்க நீ, அது வந்து இந்த பூவெல்லாம் கொஞ்சம் மிச்சமாயிருச்சுங்களா, அதான் வந்து அது வந்து அது சரி, பூ தானே மிச்சமாச்சு, கொடுங்க மாப்ள. இல்லாத, அது வந்து இந்த பூ வந்து மிச்சம் ஆயிருச்சு அத்தை. அது வந்து இப்ப இது வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க முடியாது இல்லத்த, அதனால சும்மா பெட்ல தூவி விட்டு படுத்தவங்களான்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ, ஏன் சும்மா படுத்தா தூங்க மாட்டேன்னு சொல்லுதோ? பெட்ல தூவி விட்டு தான் தூங்குவீங்களோ? இல்லம்மா, பூவெல்லாம் மிச்சம் ஆயிருச்சுலம்மா, அதாம்மா. சரிம்மா, நான் கொஞ்சம் எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குமா, நான் அப்புறமா வர. மிருதுலா இங்க வா. டேய் ஓடிட்டா. சரி அனிதா, பாத்துக்கோ என்ன. அத்தை சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். ஏய் சந்தியா, மிருதுலா பாத்து கூட்டிட்டு போங்கடி. ஏன் நாங்க வந்திருக்கிறது தெரியலையான்னு கேட்டேன். தெரியாமல நிப்பாங்க. உள்ள வாங்க. நீ திரும்பி பார்த்தா உள்ள வாடி. மரியாதை ரொம்ப நல்லா இருக்கே. இப்ப நீ வரல, அவ்வளவுதான். அப்படியா? நீங்க திரும்பி பார்க்காம நான் வர மாட்டேன். அப்போ நான் திரும்பி பார்க்காம வர மாட்டேன் இல்லையா? ஆமா. அப்போ நான் திரும்பி பார்க்கணும். ஏன் பார்த்தா குறைஞ்சிருவீங்களா என்ன? இல்ல உங்க சொத்துல பாதி ஏதாவது குறைஞ்சிருமா? என்னமோ இன்னைக்குதான் கல்யாணம் ஆகி சாருக்கு புது மாப்பிள்ள ஃபீல் போல. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நடந்தா அப்படிதான் ஃபீல் வரும். ஓஹோ, சரி திரும்பி பாருங்க. அம்மம்மா பொண்ணா இவ,
அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ. ம் என்ன லுக்கு? வா, என்னடி இவ்வளோ அழகா இருக்க? ஓ, ரொம்ப அதிகமாக உருட்டுறாப்புல இருக்கு. ஆமா, உருட்டுறாங்க அவளே உன்ன. ஏ, கையை விடுங்க விக்ரம். இப்படிதான் விருப்பமே இல்லாம கை பிடிச்சி இழுக்கிறதா? அப்படியா? நீ விருப்பமே இல்லாம என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டியா? நீங்க கை பிடிச்சி இழுத்ததுனால நான் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன இதெல்லாம் இப்படி விருப்பம் இல்லாமல் கையை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் இப்படி நெருக்கமாக உட்காந்துருக்கிறது, அப்புறம் இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் போய் கீழே படுத்துக்கோங்க, நான் மேலே படுத்துக்கிறேன். வேணாம், நேத்து இதே தான் சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, இப்பவே சொல்லிட்டேன். அப்படியா? இல்லை தெரியுமா? எல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். பேசிட்டே இருக்கேன்னு நினைக்காத. பேசுற மாதிரி. ஆ, அப்புறம் சந்தோஷமா இருக்கியா? நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டும் போது இப்படிலாம் ஒரு மூமெண்ட் நமக்கெல்லாம் வருமான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ்வளோதான். 1 இயர் உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிச்சிட்டு வீட்டை விட்டு போயிடணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பாலா போன காதல் என்னென்னலாம் பண்ணிடுச்சுல. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான், எல்லாமே லூஸில் விட்டு தான் பழக்கம் இல்லையா? சும்மா கல்யாணத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் லவ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருந்துட்டு இருந்தேன். என்ன இப்போ மொத்தமாக உங்கள் காதல் என்னை மாற்றிடுச்சு. எப்படி இந்த மாற்றம்லாம் எனக்கு தெரியல. எத்தனையோ முறை உங்ககிட்ட வம்பிழுத்து சண்டை போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏங்கியிருக்கேன். உங்களை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முத்தத்துக்கு கூட அவ்வளோ ஏங்கினேன். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு மூமெண்ட் இருந்தும் எதுவுமே பேச முடியல. இந்த இடத்துக்கிட்ட மௌனம் மட்டும்தான் பதில்னு தோணுது. இந்த ராத்திரி ஃபுல்லாக உங்கள் கூட நான் இப்படியே இருந்தால் கூட எனக்கு சந்தோஷந்தான். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொய்யே சொல்லுங்க. சரி, ரெண்டுமே சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணுதான். நீ எப்படி நம்ம 2 பேர் லைஃப்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நினைச்சு பார்க்காம இருந்தியோ, நானும் அப்படிதான். பொய் சொல்லணும்னா இதெல்லாம் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கனவுலே வாழ்ந்துட்டேன். இப்போ கனவுலே வாழ்ந்துடலாமா? ஓ, இப்பதானே உங்க ட்ரிக்கு தெரியுது. இப்படி சொல்லிட்டு தப்பிச்சிடலானா? அடியே, இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்க மாமா. நீங்க தான் முத்தம் கொடுத்த குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளாச்சே. அப்படியா? ஹோய், சொல்லுங்க. பாரு ஆஹா, மாட்டேன். பாரு. போங்க, வெக்கமா இருக்கு. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூவம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம்.
எப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடியும் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து ஏன் ஒவ்வொரு டைமும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் பூ போட்டு தான் கொண்டாடுவாங்களா? அப்படிதான். சரி, இங்க கிடந்து பூவெல்லாம் இங்க. தெரியல, எனக்கு என்ன தெரியும். நான் கிச்சனுக்கு போனேன். சந்தியா தான் ஃப்ரிட்ஜில் பூ இருந்துச்சு, எடுத்து கொடுத்து வச்சுட்டு போறேன்னு சொன்னான். அந்த பூவை தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். அவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு. இந்நேரம் எங்க அண்ணன் அவர் லீலைய ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நீ என்ன இருக்கியே, ஏன்டி இப்படி இருக்க? எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறடா. என்னடி மானத்தை வாங்கின? நீ பாரு மிருதுலா, ரொம்ப பண்ணிட்டு இருக்க மனுஷனோட அவசரம் தெரியாம. என்னடி? அவ்வளவு அவசரமா உனக்கு? எனக்கு தான் தெரியும். என்ன 2.5 மாசம் டி, 2.5 மாசம். இதுதான் 1.5 மாசம் சொன்னேன். சரி விடு, ஒரு மாசத்தை எச்சாக்கிட்ட விடு. 1.5 மாசம், 1.5 மாசம் ரொமான்ஸ் இல்லாம மனுஷனை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சரி, இப்ப நான் முடியாதுன்னு சொல்லுவேனாமா? ஓ, சொல்லிடுவேன். நான் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி? ஏய், இங்க பாரு, உனக்கு கெஞ்சி கேக்குறடி. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லாதடி. ஃபுல் ஃபார்ம்ல இருக்க. நான் வேற எங்க அண்ணன் கிட்ட அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல தெரியுமா? சரி, இப்ப நீ என்ன சொல்ற? ரெண்டுல ஒண்ணு. முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதனாலும் முடியும்னு சொல்லு. என்னடா நீ ஆண்டி பல்ல காமிச்சிட்டு இருக்க, மூடிட்டு சொல்லாண்டி. மகேஷ், நம்ம தான் என் அக்காவோட குழந்தை முதல் குழந்தை பேசி வச்சிருந்தோமே, அப்புறம் என்ன குழந்தைக்கு அவசரம்? அடியே, மனுஷனை போட்டு பாடா படுத்துற. என்ன வேறுக்கனே கிடந்து பூவெல்லாம் வேற காணா, எவன் எடுத்துட்டு போறான்னு தெரியல. கஷ்டப்பட்டு வேறுக்கனே பூவை கொண்டு வந்து அசிங்க வேற பட்டுட்டேன். நீ தானடி சொன்ன ஆடி மாசம் முடிஞ்சதா அப்படி இப்படின்னு. அப்புறம் என்னடி, நான் தான் ஆடி மாசம் வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்தேன்லடி. ஏன்டி இப்படி பண்ற? என் மூஞ்ச பாரு, உனக்கு பாவமா தெரியலையாடி? மூஞ்சி பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது, எனக்கு பாவம் எல்லாம் தெரியலடா. உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலே நீ வேலை கேட்காதடி. இருடி இப்ப பாரு. மாலை மங்கும் நேரம், ஒரு மோகக் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்துக் கொண்டே நின்றாலும் போதும் என்று காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம். ஓகேவா? இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தியே, அதுவே போதாதா? உன் இஷ்டம். உனக்கு விருப்பமான்னு கேட்டேன். உன் விருப்பம் தான் என் விருப்பம். ஓகே? நீயாய் மாறும் தேகம் தேகம், உன் கைகள் என்னை தொட்டு போடும், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். என்ன பசிக்குது? ஐயோ, தூங்கிட்டு தானே இருந்தேன், திடீர்னு இப்படி பசிக்குது. ஐயோ, பசியை கண்ட்ரோலே பண்ண முடியலையே. ரொம்ப பசிக்குது. இவனை எழுப்புனா ரொம்ப பண்ணுவானோ? நைட்டு தானே சாப்பிட்டோம். நைட்டு கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாகவே சாப்பிட்டோமே, அப்புறம் எதுக்கு இப்படி பசிக்குது? ஐயோ, முடியலையே. இவனை எழுப்பலாமா வேண்டாமா? ஐயோ பாவம், நல்லா தூங்குறானே. ஆனால் இப்போ பசிக்குதே. இவனை விட்டா நமக்கு வேற யார் இருக்கா? சரி, எழுப்பலாம். மாமா 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 எந்திரி மாமா. மாமா, டே மாமா. என்னம்மா? மாமா அம்மா எந்திரி மாமா. டே டே மாமா. மாமா என்னம்மா? என்ன வேணும்? தூங்கு. மாமா எந்திரிடா. டே மாமா. என்னடி, ஏன்டி தூங்க விடாம படுத்துற? என்னடி? எந்திரினா எந்திரிக்க முடியாதா? அப்படியே உனக்கு தூக்கம் கேக்குதே. ஏன்டி நைட்டு தூங்க தாண்டி செய்வாங்க, ஏன்டி படுத்துற? ரொம்ப பண்ற. ஐயோ கடவுளே, என்னடி வேணும் சொல்லு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டி, ஏன்டி படுத்துற? சொல்லு, என்ன வேணும்? மாமா அது பசிக்குது மாமா. என்னது? அதான் சொல்றேன்ல, பசிக்குது. ஏய், மணி நடி ஆகுது. அது நைட்டே சாப்பிட்டீல? மணி 1 மணி ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதுடா. ஏய், நைட்டு சாப்பிட்டதுக்குள்ள எதுக்கடி அன்டைம்ல பசிக்குதுங்கிற? தெரியல, ரொம்ப பசிக்குது. ஏதாவது பண்ணு. எந்திரி, மேல எந்திரி. என்னடா பாத்துட்டே இருக்க? பசிக்குதுன்னு சொல்றேனா இல்லையா? பசிக்குது மாமா. எந்திரி, ஏதாவது பண்ணுடா.
ரொம்ப பசிக்குது, இல்லைன்னா உன்னை கடிச்சு சாப்பிட்டுருவேன். ஏண்டி 1 மணிக்கு பசிக்குதுன்னா பாத்திரத்தை கழுவி கவுத்தி வச்சிருப்பாங்கடி. இன்னும் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணு. எந்திரா முதல்ல எருமை மாடு, எந்திரிடா. ஏண்டி நைட்ல எல்லாரும் தானடி சேர்ந்து பாத்திரத்தை கழுவுனீங்க. அடுப்பு சுத்தமா தொடச்சு வச்சிருக்கும் போது நான் உனக்கு என்னடி பண்றது? நீ என்ன பண்ணுவியா எது பண்ணுவியா தெரியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது. கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பசிக்குமா. பசிக்குது மாமா, ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ். சரி வா, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொன்னாத. எனக்கு பசிக்குது, இல்லைன்னு வச்சுக்கோ கடிச்சிருவேன்டா உன்னைய. சரி அடம் பிடிக்காத, வா ஏதாவது பண்ணி தரேன். நிஜமா? பண்ணி தரேன்டி, வா. இங்க பாரு, இப்போதைக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன, ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, வேணா பால் போட்டு அது என்ன, அது என்னமோ போடுவாங்களே, பாதாம் பிஸ்தாவா, அதெல்லாம் போட்டு பிரெட் வேணா உனக்கு சாண்ட்விச் மாதிரி பண்ணி தரவா? எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ என்ன பண்ணுறனா, பக்கத்தில் வா. என்ன? இந்த மாவு இருக்குல்ல, தோசை மாவு அத்தை வச்சிருக்காங்க உள்ள. அந்த தோசை மாவில் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நல்லா கடல காய வச்சுக்கோ. என்ன, தண்ணி இருக்கும் பார்த்தியா, அதை நல்லா தெளிச்சு விட்டுக்கோ. அதுக்குன்னு ஒரு விளக்குமாறு இருக்குல்ல, அந்த விளக்குமாறு வச்சு நல்லா தேய்ச்சி விடு. அப்புறம் நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊத்தாப்ப மாதிரி ஊற்று. என்ன, அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்று. அப்புறம் இந்த உப்பு பெப்பர் பொடியெல்லாம் சேர்ந்துருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விடு. தூவி விட்டு நல்லா பெரட்டி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு, அதில் பெப்பர் பொடியை போட்டு அப்படி சுட சுடத்தா சூப்பராக இருக்கும். முட்டை தோசை வேணுமா? இவ்வளோ பசிக்குதா? எனக்கு மட்டும்தான் பரவாயில்ல, உன் பிள்ளைக்கு சேர்த்துல சாப்பிடணும். ரொம்ப பசிக்குது மாமா, ப்ளீஸ் சீக்கிரம் ஊத்தி தாடா மாமா. உன்னை என்னடி சொல்றது? பசிக்குது பசிக்குது, சீக்கிரம் போய் முட்டை தோசை ஊத்து மாமா, போ மாமா. சரி. அப்புறம் இந்நேரத்துல சட்னி அரைக்கிறேன்னு மிக்ஸி போட்டினா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதில் போடாத, அத்தை இட்லி பொடி அரைச்சி வச்சிருக்காங்க. அதில் நல்லெண்ணெய் இருக்கு பார்த்தியா, அதை நல்லா ஊற்றி நல்லா குழப்பி அந்த முட்டை தோசை அப்படியே அதில் டிப் பண்ணி சாப்பிடணும் மாமா. அப்படி இருக்கும் தெரியுமா, டி எச்சி ஊறுது மாமா. போ போ போ, சீக்கிரம் ஊத்து போ. சீக்கிரம் சீக்கிரம். சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்லே மெல்லே என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. ஊத்திட்டியா? வா வா பக்கத்துல சீக்கிரம் சீக்கிரம் வா. ஐயோ மாமா, பார்க்கும்போதே ஒரே கிரேவிங்ஸா இருக்கு மாமா. ஆனா நீ தான் ஊட்டி விடணும். அந்த டைம்ல என்னென்ன பண்ற தெரியுமா நீ? வேணும்னே பண்றாங்களா? ஊட்டி விடு மாமா. தாங்க முடியலடா. ஊட்டி ஊட்டி விடு. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா. மெதுவா மெதுவா. மாமா வேற லெவல்டா மாமா, நீ சூப்பரா சமைக்கிற. ஊட்டி ஊட்டி விடு. ஆ கட்டு. மெதுவா, கைய கடிக்காதடி. நீ ஊத்துற அந்த முட்டை தோசை, அத்தை வச்சிருக்க இட்லி பொடியும் சூப்பர். சரி வாய்த்தா. அம்மா தாயே ஓடிடாது, மெதுவா. கைய கடிக்காதடி. ஏய் தண்ணி, மெதுவா மெதுவா மெதுவா. போதும். அப்பா, இப்பதான் வயிறு ஃபுல்லா இருக்கு. லூசு, இப்படிதான் அன்டைம்ல எழுப்பி விட்டு பசிக்குதுன்னு சொல்றதா? இதுக்கு காரணமானவர் யாரா? நான் தான். அதுக்குன்னு காரணமானவங்க நீங்க தானே. இனிமே தூக்க வர நான் எழுப்புவேன், பசிக்குது நான் எழுப்புவேன், என்னென்ன பண்றேன்னு பாரு, உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டாம் நானு. சரி சரி பண்ணு பண்ணு. சரி மெதுவா இறங்கு, போய் தூங்கலாம். போதும், இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். சூப்பரா இருக்கு. பசிக்குதுன்னு சொன்னா தோசை ஊத்தி கொடுத்துட்டேன், சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். போலவா? உட்காந்துட்டு போலாம், நீ ஏறி உட்காருவா. ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்றடி. ஏ சந்தியா, இனி யாரும் நீயும் பிரெக்னென்ட் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல மூஞ்சி ஆள பாரு. என்னடா இல்ல, மகேஷ் ஒரு பக்கமும் அண்ணன் ஒரு பக்கமும், அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா. இப்பயே உன்னை கேட்டு போல, ஏன் ஆசையா இருக்கும்? அதெல்லாம் முடியாது. பாப்பா வர வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். ஏச்சி அப்படிலாம் இல்ல,
அந்த மாதிரிலாம் கிடையாதான். லூஸ் மாதிரி பண்ணாத. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பாவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் என்ன. ஓ, அப்புறம் அவங்களும் என்கிட்ட வேணாம் என்ன. வா போலாம். முடியாது. அடியே வேணாம். முடியாதுப்பா. உன்னை பேசி எதுவும் இல்ல. விடு, என் பிள்ளைகிட்ட பேசுறேன். டே தங்கம், என்ன பண்றீங்க? பசி எடுத்துருச்சா தங்கத்துக்கு? அதான் அம்மா பிசாசு மாதிரி நடுராத்திரியில அப்பாவை எழுப்பி விடுறா. ஒப்பந்தான் ஒரு காட்டு எரிப்பி சார். ஆமா ஆமா. உங்க அம்மாக்கு ரொம்ப சேட்டை ஆயிடுச்சுமா. ரொம்ப சேட்டை பண்றா. எல்லாம் நீங்க வெளியே வர வரைக்கும் அப்பா பொறுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் உங்க அம்மாவை என்ன பண்றேன்னு பாருங்க. உங்க அப்பா விட நான் குறைச்சுதான் பண்றேன். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி சண்டைக்கு வரானு. இவள என்ன பண்ணலாம்? என்னமோ பண்ணலாம். சேட்டை பிடிச்சவ உங்க அம்மா. சரியான சேட்டை பிடிச்சவ. உங்க அப்பா அதுக்கு மேல. பாத்தியா பாத்தியா, பேச பேச பதிலுக்கு பதில் பேசுறா. என் வயிறு குட்டி. பாப்பாக்கு மட்டும் தானோ? எந்த பாப்பா இல்லாம அந்த பாப்பா வந்துருச்சா? சொல்லுங்க. இல்ல, எப்ப பார்த்தாலும் உன் பாப்பாக்கே முத்தம் கொடுக்குறியா? அதான் இந்த பெரிய பாப்பா மறந்துச்சோன்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, லவ் இருக்கு. இந்த பாப்பாக்கு அப்புறம் தான் அந்த பாப்பா. செல்லம். போதுமா? காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? எஸ் கம். குட் மார்னிங்